பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி ஸ்வேதா ராஜாவோட முன்னாள் மனைவின் தெரிஞ்சு அவளை வீட்டு வெளியே அனுப்புனியா? என்ன சந்தேகப்பட்டுட்டு இல்ல முத்தரசு, சாக போற முத்தரசு. ஐயோ குமார், எப்ப பார்த்தாலும் போடு குமார். காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. யாரு
என்னாச்சு நானா? இங்க வந்து யாருன்னு தேடுறீங்க? ஏன்னு அழுவுறீங்க? சொல்லுங்கண்ணா. மேல இருந்து கீழே போடுது, கீழே போடுது தாயோடு. நான் எல்லாத்தையும் தேடி போது காணும் கிடைக்கல. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். மேல இருந்து விழுந்தா எப்படி சார் கிடைப்பாங்க? எங்கேயாச்சும் மரத்துல இல்லன்னா மலை இடுக்குல சொருகிட்டு இருக்குங்கய்யா. ஐயோ 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 சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. வெளியே விழுந்திருந்தா கூட இது எல்லாம் விலங்குகள் நடமாடுற இடம் சார். அதுங்க கூட கடிச்சு தின்ன வாய்ப்பு இருக்கு சார். இல்ல 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 மலை மேல இருந்து குதிச்சு இது வரைக்கும் யாரும் உயிர் பொழைச்சது இல்ல சார். இந்த மாதிரி உங்க சித்திய தேடுறது கூட கால வெறியானதான் சார் தோணுது. தப்பா நினைச்சுக்காதீங்க, மனசை தேத்திக்கங்க. நீங்க இங்க தனியா நிக்கிறது கூட உங்க உயிருக்கு ஆபத்து சார். கிளம்புங்க சார், தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல இல்ல போ 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 போங்க. எஜித்தி கொண்டு ஆயிருக்க எஜித்தி இங்கதான் இருப்பாங்க. நான் தேடிக்கிறேன்னா நீ வாயா போலாம். சொன்னா கேட்க மாட்டாங்க நீங்க. இல்ல 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 சிட்டி கொண்டா இருக்குது. சித்திக்கு தான் இருப்பாங்க. என் சித்திக்கு தான் இருப்பாங்க. சித்தி சித்தி சித்திய சித்தியில இருக்க மாட்டேன். சித்தியில அவ்வளவு உயிரிட இருக்க மாட்டேன். முத்தரசு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. என் சித்தியில அவ்வளவு உயிரிட இருக்க மாட்டேன். சரிங்க, என் சித்தியில அவ்வளவு இருக்க மாட்டேன் சார். சார், நடந்தது என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். அப்பதான் நாங்க மேற்கொண்டு எல்லா விஷயமும் பண்ண முடியும். சார், நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க சார், எங்கேயுமே கிடைக்கல. மலை இடுக்குல எங்கேயாவது சிக்கிட்டு தான் இருக்கணும். நாங்க இங்க இருக்கிறவங்க தான், எங்களுக்கு எங்க மூளை முடுக்கலாம் நல்லாவே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் நல்லாவே தேடிட்டோம். உடம்பு எங்கேயுமே கிடைக்கல சார். சார், நானும் தேடி பார்த்துட்டேன், இல்லைங்க சார். ஐயா, உடம்பு எங்கேயுமே கிடைக்கலையா? எங்கேயும் தேடி கிடைக்கலன்னா அப்ப என் சித்தி உயிரோட தான் இருக்காங்க. ஒன்னும் ஆயிருக்காதுங்க. இல்லங்க, எங்கேயும் தேடி கிடைக்கல, அதானே அர்த்தம். நான் சொல்றேன்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என் சித்தி தேடி கண்டுபிடிச்சிடலாம் சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். என்ன முத்தரசன் சார், மலை உச்சியில இருந்து குதிச்சதுக்கு அப்புறமும் உயிரோடு இருப்பாங்கன்னு நீங்க சொல்றது ஏதோ உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. நிஜம் என்னங்கறத உங்க மனசு இன்னும் ஏத்துக்கல. மலை உச்சியில இருந்து குதிச்சதுக்கு அப்புறம் உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். இங்க காட்டு விலங்கு வேற ஜாஸ்தியா இருக்கு, அதனால உங்க மனசை தேத்திக்கங்க சார். உடம்பு கிடைக்கலன்னா ஏதாவது காட்டு விலங்கு கொண்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேட்டுட்டு அவன உயிரோட இருக்கனே. எல்லாம் ஏன் தப்பு, ஏன் தப்பு, எவ்வளவு பெரிய பாவிடா. இப்படி கூட இருக்கவங்க எல்லாத்தையும் ஒருத்தனை கொண்டுட்டு இருக்கேன். என் மேலதான் தப்பு. பிளீஸ் பிளீஸ், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க, வந்துருவாங்க.
அழாத ஜனனி, அழாத அழாத. சொல்றேன்ல, இப்படி அம்மா பண்ணாங்கன்னு தெரியல. அம்மா இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? அழாத ஜனனி, எதுவா இருந்தாலும் முத்துமாமா வந்தா தானே தெரியும். பயப்படாத ஜனனி, சொன்னா கேளு, அழாத. இல்ல, அம்மா இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். ஸ்வேதா, பாவமா இருக்கு. ஜனனி அழுகிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இத பாரு, அவளை மட்டும் தனியா கூப்பிட்டு அக்கா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிருட்டா. அவ பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? அத்தை, தப்பா நினைக்காதீங்க. நீங்க தான் இப்ப பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. ஜனனிக்கு மட்டும் இல்ல, நம்மள தாண்டி ஒரு புழு பூச்சிக்கு கூட அத்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அத்தை இத்தனை ரிஸ்க் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அத்தையா எப்போ இந்த விஷயத்த வெளியில சொல்லலாம்னு நினைக்கிறாங்களோ அப்போதான் நம்ம வாயை திறக்கணும். அது வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அத்தை, வெளியில மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் போங்க. நான் எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு மாமாவை விட்டு விலகி இருக்கேன். சரி ஜனனி, அம்மாக்கு என்னன்னு ஆச்சு? எனக்கு அம்மா முழுசா வேணும்னே, அம்மா வேணும்னே. அக்காக்கு என்னாச்சு? சொல்லு, அக்காக்கு என்னாச்சு? என்கிட்ட இருக்கேன்ல, சொல்லுப்பா. சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லிடுப்பா. கண்ண போனாரு. சித்தியோட உடம்பு கூட கிடைக்கல. என்ன முத்தரசு சொல்ற? என்னன்னாச்சு? அம்மாவை எங்க கூட்டிட்டு போன? அவங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னென்ன நடந்துச்சு? இல்ல நீ என்னதான் கேட்ட? அழாதீங்கப்பா. முத்துமாமா, அழாத முத்துமாமா. அத்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க. நீ
அந்த நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு பிரிஞ்சிடுச்சு முத்தரசு. இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குனது நீதானப்பா. இனிமே உன் சித்தி தப்பானவன்னு உன் கனவுல கூட அந்த நினைப்பு வரக்கூடாது. தலைவலிக்குதாப்பா? முத்தரசு, அச்சோ, என்னப்பா அப்படி நினைச்சு வந்திருக்க? உட்காரு. இந்த தலையை தோட்ட ஃபர்ஸ்ட். தலையில தண்ணி இருக்க கூடாது. இரு, நான் ஊட்டி விடுறேன்ப்பா. நீ சாப்பிடு. இந்த கையை வச்சுட்டு எப்படி சாப்பிடுவே நீ? சாப்பிடு.
கல்யாணம் நடக்கணும். என் மடியில உன் குழந்தை தவழணும். அது நம்ம வீட்டுக்குள்ள ஓடி தவழ்ந்து உன்னை அப்பான்னு கூப்பிடணும், என்ன பாட்டின்னு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா சொல்லு. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா மாறும்னு நினைச்சாலே நல்லா இருக்கு.